ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை மறந்து போய் விட்டாரோ? என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை விதமான கடுமையான பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறேனே, அவரால் நான் மறக்கப்பட்டு விட்டேனோ என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அவரை நம்பியிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை அவர் நடத்தி செல்லுவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, இது எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய கிருபையுள்ள கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும் அப்பா. எந்தெந்த காரியங்களுக்காக முயற்சிகள் எடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டாலும் கூட செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகளில் அனுகூலமான மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பீராக. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும் ஐயா. காரணம் இல்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள் மாறி போகட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்ளுவீராகப்பா. ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற சரீர ஆரோக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாதுகாப்புக்காக உமக்கு கோடி நன்றி. நீர் இவர்களை ஆசிர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். ஆமேன்.